சண்டே போய் மண்டே வந்தாச்சு. ஸோ மண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இப்படி தூங்கிட்டே இருக்கிறாங்க பார்க்குறீங்களா? ஸோ டயர்டாக இருந்துச்சுங்க நேற்றெல்லாம் ஒர்க் பண்ணி. ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். இவங்கெல்லாம் என்னோடய குட்டி க்யூட் பேபிஸ். ஸோ அதனால் இவங்க எங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டாங்க. எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் எழவே இல்லை. ஸோ அவங்களே எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. பால் கேட்குறாங்க. அவங்களுக்கும் காலையிலேருந்து பால் காய வச்சு குளிப்பாட்டிட்டு தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் டீ போட்டு குடிப்போம். ஃபேஸ் எல்லாம் எப்படி ரொம்ப டல்லாக இருக்குது பாருங்களேன். கிச்சனும் பாருங்களேன் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பால் காய்க்க கூடவே வந்துட்டாங்க. அடுப்பு காய வச்சு பால் காய வச்சுருக்கான். ஸோ ஏன் கிச்சன்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நேற்று சண்டே. ஸோ எல்லாரோடையும் கிச்சனும் அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாரையும் துரத்திக்கிட்டு தான் கிச்சன் க்ளீன் பண்ணணும். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் அப்படியே விட்டேன். ஸோ பால் காய வச்சிட்ருக்கேன். பால் காய வச்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு குளிப்பாட்டிட்டு தான் நெக்ஸ்ட்டு நான் டீ போடுவேன். 3 ரோஸஸ். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற டீ தூள். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி டீ தூள் யூஸ் பண்ணுறீங்க, இது 2 ரோஸ் டீ தூள். ஸோ இதில் வர ஒர்த்து கூட இந்த 10 ருபீஸில் வரது கிடையாது. ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுவேன். டீ தூள் கொட்டிட்டு ஸோ இந்த இதை அப்படியே சூடு பண்ணி மூடிட்டா அது திரும்ப வேஸ்ட் ஆகாது இருக்குங்க. டீ ரொம்ப பால் அப்படியே கெட்டியாக இருந்துச்சா. ஸோ அதான் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெட்ஷீட்லாம் மடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வேலையை பார்க்கலாம். எழுப்பிட்டே இருந்தாங்க. ஸோ நான் இல்லையா அதனால் அப்படியே போய் படுத்துட்டாங்க. ஸோ அவனுக்கு பால் குளிப்பாட்டி படுக்க வச்சுட்டு ஸோ நம்ம வேலையை பார்க்கலாம். நானும் இவங்களுக்கு டீ எனக்கு பால் காய வச்சு குளிப்பாட்டி வச்சா நாங்களும் டீ குடிப்போம். ஸோ பாருங்களேன் எனக்கு ரொம்ப பசி எழுப்பிட்டே இருந்தான். ஸோ அதனால தான் நமக்கும் டீ பொங்கிடுச்சு. ஸோ நாமளும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு டீ வடிகட்டி குடிச்சிடலாம். ஸோ இது வந்து பழைய குழம்பு. ஸோ அதை அப்படி சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான் டீ ஊற்றியாச்சு. நம்மளும் அப்படியே குடிச்சிட்டு பாப்பாவுக்கு அப்படியே டீ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்க தான் எங்கள் பாப்பா. ஸோ இவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நானும் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் ரொட்டீன் மார்னிங்கில் எப்போவுமே டீ குடித்தா தான் எல்லாருக்குமே அப்படியே அந்த மார்னிங்கே ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான். மார்னிங் டீ இல்லைனா எனக்கு எந்திரிச்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கின்னு பார்த்து டீயை ரொம்ப டேஸ்ட்டாக போட்டுட்டுனா எனக்கு ரொம்ப